பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கவானொலி கூடாக நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் உடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள நீங்க கொடுத்திருக்கிற இந்த பெரிய சிலாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்க. உடைய வசனத்தினூடாக உடைய வார்த்தைகளினூடாக எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்குள்ளே மறைந்திருக்கிற மறை பொருள்களையும் ரகசியங்களையும் ஆண்டவரே கண்டு அதை உணர்ந்து அதை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து பயன்படுத்தத்தக்கதா எங்களுடைய ஆவிக்குரிய கண்களையும் காதுகளையும் திறந்து தாங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க எங்களோடு இடைப்படுங்க பரிசுத்த ஆவியானவரே. முழுக்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உடைய குரலை கேட்க, உடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ரோமர் 12 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த வசனம் ஒரே ஒரு வசனம் தான். நான் அந்த வசனத்துக்குள்ள ஒரு பெரிய ஆழமான ஒரு சத்தியம், ஆழமான காரியம், கற்பனை எங்களுக்கு அடங்கி இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு தேவனை பற்றி கொண்டு நான் தேவனோடு வாழ வேண்டும், நான் கிறிஸ்தவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், இந்த வசனம் ஆவி ஆத்மாவை பற்றி அங்க பேசப்படவே இல்லை. எங்களுடைய சரீரத்தை குறித்து மாத்திரம் அங்கே பவுல் இதை எடுத்து சொல்லுகிறார். உங்கள் சரீரங்களை, நீங்கள் உங்கள் சரீரங்களை, இங்க ஆவியை குறித்த உங்களுடைய ஆத்மா அப்படி வாழ வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க அப்படி பலப்பட வேண்டும், அதெல்லாம் எதுவுமே சொல்லப்படல. உங்களுடைய சரீரங்களை குறித்து மாத்திரம் இங்க பேசப்படுகிறது. அங்கே சரீரத்தை குறித்து எப்படி பேசப்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் ஆண்டவருக்கு அநேக நேரத்துல ஆராதனைகளை செலுத்துகிறோம், தேவனை பாடுகிறோம், துதிக்கிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம், என்னென்னவோ செய்கிறோம். ஆனா இதெல்லாம் ஆராதனை தான், இதெல்லாமே ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை தான். ஆனா இந்த ஆராதனை வகையில புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது, ஒரு புத்தியோட நாங்கள் ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு ஏறெடுக்க முடியும் என்று சொன்னால், இந்த வசனத்துல கூறப்பட்டிருக்கிற அந்த காரியம், அந்த செயல்தான் ஒரு மனுஷன், தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது. இந்த புத்தி உள்ள ஆராதனை ஆண்டவர் நாங்க கொடுக்கும்போது இது அவருக்கு, அவர் நுகருகிற சுகந்த வாசனையாய் அவருடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது. எல்லாருமே புத்தியுள்ள ஆராதனை ஆண்டவருக்கு செய்ய முடியாது. நாங்கள் ஆராதனை செலுத்தலாம், நன்றிகளை செலுத்தலாம், ஆனால் நாங்கள் எங்களுடைய புத்தியை உபயோகித்து ஆண்டவருக்கு எது பிரியமா இருக்கும், அவர் நுகர்ந்து மகிழத்தக்கதா எது இருக்கும் என்று சொல்லி அதை உணர்ந்து அறிந்து நாங்கள் அந்த ஆராதனையை செலுத்தும் போது ஆண்டவருக்கு நாங்கள் அவரை பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறவர்களாய் இருப்போம். கண்பானவர்கள், அங்கே முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய சரீரங்களை நாங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. 2 காரியங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தமா இருக்க வேண்டும் எங்களுடைய சரீரம், அதே நேரத்துல அவருக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்க வேண்டும். உங்களுடைய சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் என்னவென்று சொன்னால், சரீரம் என்று சொல்லும் போது எங்களுடைய சிந்தனையினால நாங்கள் சிந்திக்கிற காரியம், எங்களுடைய மூளையினால, எங்களுடைய கண்களினால நாங்க பார்க்கிற காரியங்கள், எங்களுடைய காதுகளினால நாங்கள் கேட்கிற காரியங்கள், எங்களுடைய வாயினாலே நாங்கள் பேசுகிற காரியங்கள், எங்களுடைய கைகளினாலே நாங்கள் செய்கிற காரியங்கள், எங்களுடைய கால்களினாலே நாங்கள் நடக்கிற இடங்கள், இப்படி ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக பரிசுத்தமாயும் இருக்க வேண்டும், படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இது ஒரு ஹோல், ஒரு ஃபுல்லஸ்ட், ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. முதலாவது, நாங்க சாக்ரிஃபைஸ் என்ன, பலி என்று சொன்னால் என்ன? சாக்ரிஃபைஸ் கில்லிங், சாக்ரிஃபைஸ் என்று சொன்னாலே அங்க கொல்லப்படுதல் என்று சொல்லி அர்த்தம்.
பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தர் பாவம் செய்யும் போது அவருடைய பாவத்துக்கு ஏற்றவாறு புறாக்களையோ ஆடுகளையோ மாடுகளையோ அங்கே கொண்டு போய் பலி செலுத்துவார்கள். அங்கே கொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் நாங்கள். ஒரு பலி என்று சொல்லும் போது அது சாக்ரிஃபைஸ், இவர்கள் செய்த பாவத்துக்காக அங்கே அதுகள் கொல்லப்பட்டாலும் அங்கே ஒரு கொலை நடைபெறுகிறதை பார்க்க முடிகிறது. அதே போலதான் எங்களுடைய இன்றைய காலகட்டத்துல இந்த புதிய ஏற்பாட்டின் புதிய கவனண்டுக்குள்ள இருக்கிற நாங்கள் இந்த ஆண்டோடைய புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிற நாங்கள் எங்களுடைய சரீரத்தை நாங்க ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும். அதே இடத்துல அன்றைக்கு ஆடு மாடுகளும் சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்ட பொழுது இந்த அதை நீங்க போட்ட உடனே அது செத்துரும். அந்த உடம்பு செத்துரும். அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் வராது. அந்த அதுகள் பலிகள் என்றுதான் அழைக்கப்பட்டன. பாவ நிவாரண பலிகள் என்று சொல்லி பலிகள் என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற பலி என்னன்னு சொன்னா ஜீவ பலி என்று சொல்லி அழைக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் ஜீவன் பிளஸ் பலி, ஜீவ பலி, ஜீவன் உள்ள பலி. எங்களுடைய சரீரத்தை நாங்க கொண்டு போய் ஆண்டவருக்கு பலியாக கொடுக்கிறோம். அப்படி பலியாக கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் இந்த இதுகள் செய்துட்டேன், இப்படி செய்துட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்க, என்னுடைய பாவங்களை கழுவுங்க, என்னுடைய சரீரத்தை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய சரீரம் அப்படி அந்த இடத்துல செத்து போய்விடுறது இல்ல. அது உயிரோட தான் இருக்குது. மறுபடியுமாய் ஆண்டவரிடத்தை அர்ப்பணித்துட்டு அதை பலியாய் நாங்கள் அவரிடத்துல சமர்ப்பித்து விட்டு நாங்கள் திரும்ப எழும்பி நாங்கள் வாழுகிற அதே உலகத்துக்குள்ள வாழுகிறோம். அதே உடம்புல அதே உயிரோடு தான் போகிறோம். ஆகவே இது ஜீவனுள்ள சரீரமாய் மறுபடியும் வாழுகிறது. ஆகவேதான் இந்த ஜீவனுள்ள இந்த சரீரத்தை நாங்கள் ஆண்டோடைய சமூகத்திலே படைக்கிற அந்த பலியை ஜீவனுள்ள பலியாக ஆண்டவன் நுகருகிறார். எப்படி ஜீவனுள்ள பலியாக இருக்க முடியும் என்று சொன்னால் அது வெறும் அந்த உயிருள்ள பலியாக மாத்திரமல்ல, ஜீவிக்கிற பலியாக மாத்திரமல்ல, அது பிரியமுள்ள ஜீவ பலியாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது பிரியமா இருக்க வேண்டும் அவருக்கு. அப்படி என்று சொன்னால் இங்கே வசனம் சொல்லுகிறது, பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க என்ன செய்ய வேண்டும். நாங்கள் ஜீவ பலி கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக எப்படி கொடுக்க வேண்டும்? பரிசுத்தமாகவும் பிரியவுமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். எதை கொண்டு நாங்கள் அந்த ஜீவ பலியை நாங்கள் கொடுக்க வேண்டும்? அன்றைக்கு அவங்க பலி செலுத்தும் போது நெருப்பினால தகனம் செய்து பலி செலுத்தினார்கள். அந்த நெருப்பை முன்னிட்டு அதை வைத்து அந்த நெருப்பினால் அதை எரித்து அங்கே அந்த பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினார்கள். ஆனால் எங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக நாங்கள் கொடுக்கும் போது நெருப்பை வச்சு எங்களுடைய உடம்பு இருக்கிறது இல்ல. இன்ஸ்டெட் அங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, அவருடைய இரக்கத்தை கொண்டு வந்தது. தேவனுடைய இரக்கம் முன்னிட்டு சொல்லும் போது அதுக்குள்ளதான் ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு என்று சொல்லும் போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் சிலுவையில் அவர் காட்டின அந்த இரக்கம். அந்த இரக்கத்தை முன்னிட்டு எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவருடைய சிரசின் மேல் சுமந்தவராய் அவருடைய ஜீவனை, தேவ நீதியையும் தேவ பரிசுத்தத்தையும் எங்களுடைய சிரசின் மீது வைத்தவராய் தன்னுடைய இரத்தத்தை கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் அங்கே சிந்தி பாவத்திலிருந்து ஜெயம் எடுத்து எங்களுடைய பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற அந்த நியாய பிரமாணத்தின் நியதியை ஆண்டவர் நிறைவேற்றி, மரணம் என்கின்ற அந்த பிரமாணத்தை நிறைவேற்றி உங்களுடைய பாவத்திலே ஜெயம் எடுக்கத்தக்கதாய் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி எங்களுக்கு ஜெயத்தை பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு காரியம் எனக்கு அன்பானவர்களே. அந்த இரக்கம், அவர் சிலுவையில காட்டின இரக்கத்தை முன்னிட்டு அந்த இரக்கத்தை நாங்க கொண்டு எங்களுடைய சரீரங்களை படைக்கும் போது தேவனிடத்துல போய் சேருகிறது எங்களுடைய சரீரம் அல்ல. நீங்க போய் உங்களுடைய சரீரத்தை படைக்கும் போது அவர் உண்மையிலேயே எங்களுடைய சரீரத்தை நாங்கள் படைக்கிற அந்த பலியை நுகருவாராய் இருந்தால் ஆண்டவர் நுகர முடியாது. ஆண்டவர் எங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஆனால் நாங்கள் தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை அங்கே கொண்டு வந்து அதை முன்னிட்டு நாங்கள் எங்களுடைய சரீரத்தை படைக்கும் போது அவர் தேவனாகிய ஆண்டவர் நுகருகிற காரியம் என்னவென்று சொன்னால் சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை நுகருகிறார்.
எல்லா மனிதர்களுடைய மீட்புக்கும் ஒரே மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தம் சுகந்த வாசனையாய் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டும் போது அந்த நறுமணம் எங்களுடைய சரீரம் பாவம் நிறைந்த சரீரத்தை நாங்கள் கொண்டே படைக்கும் போது அந்த பாவத்தை எல்லாம் கழுவி அந்த பாவம் எல்லாம் ஆண்டோடைய பிதாவுடைய கண்களுக்கு தெரியாமல் சுகந்த வாசனையாய் நுகரக்கூடிய இயேசுவின் இரத்தம், அந்த இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் சமர்ப்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் எங்களுக்கு முன்பதாக எங்களுடைய சரீரத்தை அங்கீகரிக்கப்படக்கூடிய சரீரமாய் தேவனுக்கு முன்பாக அங்கே கொண்டு செல்லுகிறது. அதனாலதான் இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் எங்களுடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலியாக நாங்கள் சமர்ப்பிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது அங்கே புத்தியுள்ள ஆராதனையை நாங்கள் செலுத்துகிறோம். அநேகருடைய எங்களுடைய ஆராதனைகள் ஆண்டவரால பிதாவால அங்கீகரிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்க எங்களுடைய சரீரத்தை எங்களை கொண்டு போய் நாங்கள் ஆண்டோடத்துல படைக்கிறோம். அப்படியே அதுல தப்பு இல்லை, ஆண்டோட்ட கொடுக்கிறோம், நாங்கள் அது பிராக்டிக்கலா கொடுக்கிறோம், அது ஒரு வகை ஆராதனை. ஆனால் புத்தியுள்ள ஆராதனையை நீங்க செலுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் எங்களுடைய சரீரங்களை நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அது புத்தியுள்ள ஆராதனையாய் மாறுகிறது. அன்பானவர்களே, இது ஒரு நாள் நாங்க செய்கிற காரியம் அல்ல. எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் செய்ய வேண்டியது. அதனாலதான் இது வெறும் பலி என்று அழைக்கப்படாமல் ஜீவன் உள்ள பலி, ஜீவிக்கிற பலி. நாங்கள் ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் வாழுகிற ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் மறுபடியுமாய் அவருடைய இரக்கத்தை முன்னால கொண்டு வந்து எப்பெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில இடறி விழுகிறோமோ, எப்பெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குதோ, அதுக்காக எப்பவுமே இடறி விழுகிறதல்ல, எப்பெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக படைக்க முடியாதபடி எங்களுடைய சரீரம் அசூசிப்பட்டிருக்குதோ அப்போதெல்லாம் ஆண்டோடைய இரக்கத்தை முன்னால கொண்டு வந்து எங்களுடைய சரீரத்தை நாங்கள் படைக்கும் போது அவருடைய சமூகத்துக்கு அது சுகந்த வாசனையாய் புத்தியுள்ள ஆராதனையாய் எட்டி பார்க்கிறது. உண்மையை சொல்ல போனா நாங்க என்றைக்குமே ஆண்டோடைய இரக்கத்தை முன்னிலைப்படுத்தாம எங்களுடைய சரீரத்தை படைக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் மாம்சத்துல வாழுகிற மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில விழுந்துதான் போவோம். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல கூட தப்பு பண்ணிடுவோம். ஆகவே எப்போ பார்த்தாலும் நீங்க ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஆராதனையா உங்களுடைய சரீரத்தை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும்னு சொல்லி விரும்புவீங்கன்னு சொன்னா முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நீங்க பலி செலுத்தாட்டிக்கு நீங்க என்னதான் உங்களுடைய பலியை ஜீவனுள்ள பலியாக பிரியமான பலியாக நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய இரக்கத்தை நீங்க முன்னிலைப்படுத்தாட்டிக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை முன்னிலைப்படுத்தாட்டிக்கு உங்களுடைய பலிகள் ஒன்றும் ஆண்டோடைய சமூகத்தை எட்டாமலேயே போய்விடு. ஆகவே நாங்கள் நிறைய ஆராதனைகள் செய்கிறோம். நன்றி வழியுள்ள ஆராதனை, துதி ஆராதனை, ஸ்தோத்திர ஆராதனை, இதெல்லாம் சரிதான். இதெல்லாவற்றிலும் காட்டிலும் அதிகமாய் ஆண்டவர் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஆராதனை என்னவென்று சொன்னால் புத்தியுள்ள ஆராதனை. எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக, அவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை முன்னிட்டு, அவர் தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு அவருடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்தர்லி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தாரே, உலகத்தின் பாவத்தை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரே, பாவமே இல்லாத அந்த சுத்த இரத்தத்தை எங்களுடைய பாவங்களுக்காக அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி ஒரு மீட்பை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொடுத்தாரே, அந்த இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் அர்ப்பணிக்கும் போது அது ஆண்டோடைய சமூகத்திலே சுகந்த வாசனையாய் புத்தியுள்ள ஆராதனையின் நறுமணமாய் அவருடைய சமூகத்தை எட்டுகிறது. இதை தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம்னு சொன்னா இந்த அதிகாரத்துல நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்வமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த செகண்ட் வசனம் தான் முதல் வசனத்துல இருக்கிற பரிசுத்தம். உங்களை சரீரங்களை பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக, இந்த தேவனுக்கு பிரியமான ஜீவபலியைத்தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன். ஆனா அந்த முதல் வசனம் பரிசுத்தமாயும், அந்த பரிசுத்தம் இந்த 2வது வசனத்துல அடங்கி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கான ஒத்த வேஷத்தை தரிக்காதவர்களாய் அங்கே தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை இன்னதென்று அறிந்தவர்களாய்
நாங்கள் மறுரூபமாக்கப்படும் போது தேவனுடைய சிந்தை எங்களுடைய சிந்தனையாய் இருக்கிறது. அவர் பார்க்க நினைக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறவர்களாய் மாறுகிறோம். அவர் பேச நினைக்கிற காரியங்களை நாங்கள் பேசுகிறவர்களாய் மாறுவோம். அப்படி நாங்கள் மறுரூபமாக்கப்படும் போது அவருக்கு பிரியமான, அவருடைய நன்மைக்கேற்ற பரிபூர்ணமான அவருடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து செயல்படுகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை மாறும்போது நாங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஒத்த வேஷம், இந்த உலகத்துக்கு அடுத்தவைகளை சிந்தியாமல், இந்த உலகத்தை போல வாழுகிற வாழ்க்கையை வாழாமல் பரிசுத்தமுள்ள புத்தியுள்ள ஆராதனை செலுத்துகிறவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது ஆண்டவரை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை, ஆராதனையை செலுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நீங்க எங்களோடு பேசின ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவ பலியாக ஆண்டவரே, லிவிங் சாக்ரிஃபைஸ், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவனை பெற்றவர்களாய், எங்களுடைய சரீர மாம்சத்திலே ஆண்டவரே செத்தவர்களாய், பலி செலுத்துகிறவர்களாய், மாம்சத்தை பலி செலுத்தி ஆவியிலே ஜீவன் பெற்றவர்களாய் எங்களுடைய ஜீவ பலிகள் உங்களுடைய சமூகத்தை வந்து எட்டட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எந்த காரியத்தை செய்தாலும், எதை செய்தாலும் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் தகப்பனே, உம்மை நினைத்தவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை முன்னிலைப்படுத்தினவர்களாய், ஐயோ என் தேவன் எனக்காக சிலுவையில தொங்கினாரே, என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து அவர் பெற்று தந்த அந்த பரிசுத்தத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அங்கீகரித்து அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை முன்னிட்டு எங்களுக்காக உம்முடைய குமாரனை தந்தீங்களே, அந்த இரக்கத்தை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய சரீரங்களை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கத்தக்கதாய், உமக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் எங்களுடைய மனதை நீங்க புதிதாக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை நீங்க மறுரூபமாக்குங்க ஏசப்பா. இந்த மறுரூபத்தினாலே நாங்கள் இந்த உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே, உமக்கேற்ற காரியங்களை செய்கிறவர்களாய், ஆண்டவரே உம்மோடு நெருங்கி வாழுகிறவர்களாய், உமக்கடுத்த காரியங்களை யோசிக்கிறவர்களாய், ஆண்டவரே பசுத்தாவியானவருடைய நடத்துதலோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுள்ள மனுஷர்கள் நாங்க ஆண்டவரே. நாங்க விழுந்து போகும்போதெல்லாம் உடைய அன்பு மனதுருக்கமும் எங்களை தாங்கி மறுபடியுமாய் தூக்கி நிறுத்துகிறது. அதுக்காய் நன்றி ஆண்டவரே. பாவ சேற்றில இருந்த எங்களை ஆண்டவரை தூக்கி எடுத்து உமக்கென்று பிரித்தெடுத்து ரட்சிப்பின் ஆடை எங்களுக்கு வஸ்திரத்தை அணிவித்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாமல் ஆண்டவரே நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்களால முடியாது சுவாமி. நாங்கள் குறைவுள்ள மனுஷர்கள் ஆண்டவரே. உடைய இரக்கத்தின் முன்னிட்டு ஆண்டவரே, உடைய இரக்கத்தின் நிமித்தம் ஆண்டவரே, கல்வாரியில் இயேசு கிறிஸ்து சிந்தின சிலுவையின் அந்த இரத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே, எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து தகப்பனே, உம்மோடு நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சிந்தையை அறிந்தவர்களாய், உம்முடைய பரிபூர்ண சித்தம் ஆண்டவரே, நன்மையையும் கிருபையும் அளிக்கத்தக்க உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொண்டவர்களாய், உம்முடைய சிந்தை வெளிப்படுகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒருபோது உம்மை மறவாத வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பன், இந்த வேளையிலும் இந்த ஜெபத்தோடு இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் அர்ப்பணித்து, ஐயோ நான் ஆண்டவருக்கு ஏற்ற புத்தியுள்ள ஆராதனை செலுத்த வேண்டுமே என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையிலும் அவர்களுக்கு இருக்கிற தேவைகள், காரியங்கள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. தங்களை அர்ப்பணிக்க நினைக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீங்க தொடுங்க சுவாமி. எப்பொழுதுமே புத்தியுள்ள ஆராதனை செலுத்தினவர்களாய் நீங்க நுகர்ந்து மகிழக்கூடிய ஒரு நறுமணமிக்க ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைகள் நமக்கு சுகந்த வாசனையா இருக்கத்தக்கதாய் உங்களுடைய ஜீவ பலிகள் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கரவங்களை குடந்தங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில
ஆழமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலிருந்து அடிப்படையா வச்சுக்கொண்டு எப்படி புத்தி உள்ள ஆராதனை நாங்க செலுத்த வேண்டும். அது தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனை நுகர்ந்து மகிழும்படியான ஆராதனை இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அன்றாடம் என்று சொல்லி அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பாடுகளாக கற்றுக் கொடுத்தீங்க. வெளிப்பாடுகள் புலப்பட்டது. அப்படியாக நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். Thank you, sister. God bless you.